வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Good morning students. In this video we are going to 4th standard science unit 2 matter and materials part 1. What is mean by matter? Matter means பருப்பொருள்கள். What is mean by materials? Material means பொருட்கள். ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ரோமன் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ்னால் பொருட்கள்னு அர்த்தம். Everything in the universe is made up of matter. We need to explore many different materials to make sense of our world. Everything in the universe is made up of matter. Universe அப்படின்னாக்கா உலகத்தில் இல்லைன்னா அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பருப்பொருளால் ஆனது. We need to explore many different materials to make sense of our world. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பல்வேறுபட்ட பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்பொருட்களை ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமாகிறது. The matter from which a thing is made up of is called material. மேட்டர்னா பருப்பொருட்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, மேட்டர்னாலும் மெட்டீரியல்ஸ்னாலும் ஒன்று தான். பருப்பொருட்களால் ஆனவற்றையே பொருள்கள் என்கிறோம். எக்ஸாம்பிள், chair is made of wood, eraser is made of rubber, candle is made of wax. எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, சேர் மரத்தால் ஆனது, வுட்னா மரம், மரத்தால் ஆனது. எரேசர் இஸ் மேடப் ஆஃப் ரப்பர், ரப்பரால் செய்யப்பட்டது தான் அந்த எரேசர், அழிப்பான்னு சொல்லுவோம் இல்லையா. கேண்டில் இஸ் மேட் ஆஃப் வேக்ஸ், வேக்ஸ்னால் மெழுகு, கேண்டில் மெழுகுனால் செய்யப்பட்டது. கீழே ட்ரை டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பதிலளிக்க முயற்சிப்போம். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த மெட்டீரியல்ஸ் பை விச் தே ஆர் மேட் ஆஃப், ப்ராக்கெட்டில் பேப்பர், கிளே, கிளாஸ், வுட், பிளாஸ்டிக், மெட்டல், ரப்பர், வேக்ஸ். இதெல்லாம் மெட்டீரியலோட நேம். கீழே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, திங்ஸோட பிக்சர்ஸ். எந்தெந்த திங்ஸு எந்தெந்த மெட்டீரியல் ஆனது அப்படின்றத நம்ம டேஷில் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், பிவிசி பைப் எதனால் ஆனது, பிளாஸ்டிக். கூடை அதுவும் பிளாஸ்டிக். பேஸ்கெட் பிளாஸ்டிக்னு எழுதிங்க. அடுத்து பிரிக்ஸ் இல்லையா, பிரிக்ஸ் எதனால் ஆனது, கிளே, களிமண்ணால் ஆனது, கிளேன்னு பேர். அடுத்து பாட்டில், கிளாஸ் பாட்டில், கிளாஸ்ன்னு எழுதிக்குங்க. அடுத்து டாய்ஸ் இருக்கு இல்லையா, டாய்ஸ் வுட்டுனால் செய்யப்பட்டது, மரத்தால் ஆனது, வுட்டுன்னு எழுதிக்குங்க. அடுத்து ஸ்பூன், ஸ்போக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மெட்டலால் ஆனது இல்லையா, உலோகம். எந்த மெட்டல், ஸ்டீல். அடுத்தது சேர், சேர் எதால் ஆனது, வுட்டு, வுட்டுன்னு எழுதிக்குங்க, மரத்தால் ஆனது. அடுத்து மெழுகுவர்த்தி, கேண்டில், கேண்டில் எதால் ஆனது, வேக்ஸ்னால் ஆனது, மெழுகுனால் ஆனது இல்லையா. அடுத்து செப்பல்ஸ், செப்பல்ஸ் எதால் ஆனது, ரப்பர், ரப்பர்னு எழுதிக்குங்க. அடுத்து நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் எதால் ஆனது, பேப்பர்னால் ஆனது, பேப்பர்னு எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் பேஜு, அதுலேயும் ட்ரை டு ஆன்சர், பதிலளிக்க முயற்சிப்போம். மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். கீழே பாக்ஸில் ஏபிசி டேப்லர் காலம் ஒன்று கொடுத்துருக்கு. எந்தெந்த மெட்டீரியலால் ஒரே மாதிரி ஆனதுன்றதை லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். பிளாஸ்டிக்கா, வுட்டா, லெதரா அப்படின்றத நம்ம லைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவோம். காலம் ஏல ஃபஸ்ட்டு சேர், காலம் பியில் அதே பிளாஸ்டிக்கில் ஆன பொருள் எது, கீழே டாய்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து காலம் சியில் கார், காருக்கு ஜாயின் பண்ணிக்க. இது மூணுமே பிளாஸ்டிக்கில் ஆனது. அடுத்தது காலம் ஏல சேர், சேர் வுட்டால் ஆனது. காலம் பியில் உடன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு ஜாயின் பண்ணிங்க. காலம் சியில் கீழே ஒரு கரண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, மரத்தால் ஆனது, தோசை கரண்டி, அதுவும் சேரு, பாக்ஸு, இது மூணுமே லைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து லெதரில் ஷூ கொடுத்துருக்காங்க, லெதர் பர்ஸு, அடுத்து லெதர் பெல்ட்டு. காலம் ஏல ஷூ, காலம் பியில் பர்ஸு, காலம் சியில் பெல்ட்டு, இது மூணுமே லைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். பொருட்களின் பண்புகளை பற்றி பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ்னால் பண்புகள்னு அர்த்தம். We can measure, see or feel the materials. Different types of materials have different properties that make them useful for various purposes. Most materials have more than one property. They can be hard or soft, shiny or dull, smooth or rough, and flexible or rigid. We can measure, see or feel the materials. ஒரு பொருளை அளவிடவோ பார்க்கவோ உணரவோ முடியும். Different types of material have different properties that make them
யூஸ்ஃபுல் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். பெரும்பாலான பொருட்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பண்புகளை உடையவை. மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஹாவ் மோர் தென் ஒன் ப்ராப்பர்ட்டி. இந்த வெவ்வேறு பண்புகளை கொண்ட பொருட்களை தான் பொருட்கள் அடிப்படையில் நம்ம பிரிக்க போகிறோம். அவை என்னென்னா, தே கேன் பி ஹார்ட் ஆர் சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடினமானது, மென்மையானது. அதே போல் ஷைனி ஆர் டல், பளபளப்பாக இருக்கும், மங்கலானவை. இது ரெண்டு இருக்குது. ஸ்மூத் ஆர் ரஃப், ஸ்மூத்தாக இருக்கும், மென்மையாக ஸ்மூத்தாக இருக்கும். ரஃப், சொரசொரப்பானது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிட், வளையும் தன்மை கொண்ட பொருட்கள். ஆர் வளையாது, அப்படிப்பட்ட பொருட்கள். இந்த பண்புகளின் அடிப்படையில் தான் பொருட்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அதுதான் மென்மையானதோ, பளபளப்பாகவோ, மங்கலாகவோ, சொரசொரப்பாகவோ, வழவழப்பாகவோ, நெகிழ்வுத்தன்மையுடனோ, திடமானதாகவோ இருக்கலாம் பொருட்கள். டிஃப்ரெண்ட் டைப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். கடினமானவை மற்றும் மென்மையானவை. மெட்டீரியல்ஸ் which cannot be easily compressed, cut, bent or scratched are called hard materials. Example, brick, bone and steel. மெட்டீரியல்ஸ் ஒரு பொருளை அழுத்தவோ, வெட்டவோ, வளைக்கவோ அல்லது அதை கீறலிடவோ முடியாத மெட்டீரியலை தான் ஹார்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக செங்கல், எலும்பு மற்றும் ஸ்டீல், எக்கு, உலோகம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சாஃப்ட் மெட்டீரியல் which can be easily compressed, cut, bent or scratched are called soft materials. Example, foam, clay and skin. பொருட்களை அழுத்தவோ, வெட்டவோ, அதை வளைக்கவோ, கீறலிடவோ முடியுமோ அந்த பொருள்களை சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக பஞ்சு, களிமண், தோல். ட்ரை டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பதிலளிக்க முயற்சி செய்வோம். ரைட் வெதர் தி கிவன் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹார்ட் ஆர் சாஃப்ட். எது ஹார்டு, எது சாஃப்ட்னு போடணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன மெட்டீரியலில் வரும்? ஹார்டு. எரேசர் அது சாஃப்ட் மெட்டீரியல்ஸில் வரும். காட்டன் சாஃப்ட் மெட்டீரியல். செகண்ட் டைப் ஷைனி அண்ட் டல் மெட்டீரியல்ஸ். ஷைனி அப்படின்னா பளபளப்பானவை, டல் மங்கலான பொருட்கள். மெட்டீரியல்ஸ் which reflect the light well are called shiny materials. Example, stainless steel, gold and diamond. எந்த பொருட்கள் ஒளியை நன்கு பிரதிபலிக்கும் பொருட்கள், அதுவே பளபளப்பான பொருட்கள், ஷைனி மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டாக சில்வர் பொருட்கள், தங்கம், வைரம். மெட்டீரியல்ஸ் which do not reflect their light well are called dull materials. Example, candle, paper and jute bag. எந்த பொருட்கள் ஒளியை நன்றாக பிரதிபலிக்காத பொருட்கள், அவையே மங்கலான பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு மெழுகுவத்தி, காகிதத்தால், சணல் பை. தேர்ட் டைப் ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். சொரசொரப்பான மற்றும் வழவழப்பான பொருட்கள் தான் சொல்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் which have ups and downs on their surface are called rough materials. Examples, brick, rock and tire. எந்த ஒரு பொருட்கள் மேடு பள்ளங்கள் உடைய பரப்பினை கொண்ட பொருட்கள் சொரசொரப்பான பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு செங்கல், பாறை, டயர். மெட்டீரியல்ஸ் which do not have ups and downs on their surface are called smooth materials. Example, mirror, silk cloths and tiles. எந்த ஒரு பொருட்கள் மேடு பள்ளங்கள் இல்லாத பரப்பினை கொண்ட பொருட்களோ அதை வழவழப்பான பொருட்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டாக கண்ணாடி, தரை ஓடுகள். நெக்ஸ்ட், ட்ரை டு ஆன்சர். சார்ட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் ரஃப் ஆர் ஸ்மூத். பதிலளிக்க முயற்சி செய்வோம். இதில் ரஃப் மெட்டீரியல் எது, ஸ்மூத் மெட்டீரியல் எதுன்னு நம்ம இங்கே பாக்ஸில் எழுதணும். வெட் சோப் ஸ்மூத் மெட்டீரியலில் வரும். காயர்னால் கயிறுன்னு சொல்லுவோம், அது சொரசொரப்பானவை, ரஃப் மெட்டீரியலில் வந்துடும். ஃபெதர் இறகு ஸ்மூத் மெட்டீரியலில் வரும். ஸ்டோன் கல் சொரசொரப்பானவை, அது ரஃப் மெட்டீரியலில் வரும். கிளாஸ் பால் கண்ணாடி பந்து, அது ஸ்மூத் மெட்டீரியலில் வந்துடும். பேப்பர் போர்ட்
காகித பலகை, அது ஸ்மூத் மெட்டீரியலில் வந்துடும். சாண்ட் பேப்பர், சுரசுரப்பானவை, ரஃப் மெட்டீரியலில் வரும். பிளாஸ்டிக் ஸ்பூன், நெகிழி தேக்கரண்டி, இது ஸ்மூத் மெட்டீரியலில் வரும். இந்த பாக்ஸஸில் ஒன்றுத்துலேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது 4th ஒன், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல். ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா நெகிழ்வுத்தன்மையுடைய, ரிஜிட் மெட்டீரியல்னால் நெகிழ்வுத்தன்மை அற்ற அந்த மெட்டீரியல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி பெண்ட் ஆர் ஸ்ட்ரெச்டு ஈஸிலி ஆர் நவுன் as flexible material. Example, rubber band, electric wire and cycle tube. பொருட்களை எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலும் பொருட்களை நெகிழ்வுத்தன்மை உடைய பொருட்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டாக ரப்பர் வளையம், மின்கம்பி, சைக்கிள் டியூப். Materials which cannot be bent or stretched easily are known as rigid material. Example, a stick, wooden scale and stone. எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலாத பொருட்களை உறுதியான பொருட்கள் அல்லது நெகிழ்வுத்தன்மை அற்ற பொருட்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டாக குச்சி, மர அளவுகோல், கல். நெக்ஸ்ட் டைப் 5th ஒன், வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். வாட்டர் ப்ரூஃப்னா நீர்ப்புகா பொருட்கள். மெட்டீரியல்ஸ் தட் டு நாட் அலோவ் வாட்டர் டு பாஸ் த்ரூ தென் ஆர் கால்ட் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள், ரெயின்கோட் அண்ட் அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப். நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காத பொருட்கள் நீர்ப்புகா பொருட்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டாக நீர்ப்புகா மேலாடை, அலுமினியத்தால், மாத்திரை அட்டை. நீர்ப்புகா மேலாடையை தான் ரெயின்கோட் சொல்கிறது. சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஒபாக்கிவ் ஆப்ஜெக்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், இந்த டைப்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.